ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட்னா உங்கள் ஏஸ்க. என்னப்பா கூலி படத்தில் டைம் ட்ராவல்லாம் சூப்பராக இருந்ததா? நான் தான் அப்பயே படித்து சொன்னேனே, என்னோட ட்ரெய்லர் பிரேக் டவுனில் இருந்து அதுக்கு அடுத்து போட்ட எல்லா தியரி வீடியோஸ்லையும் இதை ஸ்பெசிஃபிக்காக நான் மென்ஷன் பண்ணி சொன்னேன். அடித்து சொல்கிறேன், டைம் ட்ராவல்லாம் வரப்போகிறது கிடையாது. கண்ட வீடியோவை பார்த்துக்கிட்டு நீங்கள் கனவு உலகத்துக்குள்ளே போகாதீங்க, அடி வாங்கிட்டு தான் வருவீங்கன்னு சொன்னது நடந்ததா? கூலி படத்தையும் லோகேஷ் கனராஜையும் போட்டு பொழந்துக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். மோஸ்ட்லி நான் கேட்ட நெகட்டிவ் ரிவ்யூஸில் ஏன் பிடிக்கல என்ன ஏது அப்படின்னு சொல்லும்போது நான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன். டைம் ட்ராவல் அது இதுன்னுலாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குரூப். இன்னொரு பக்கம் வந்து கண்டெய்னர்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்களப்பா. அந்த விக்ரம்ல போன கண்டெய்னர், இந்த கண்டெய்னர் அதெல்லாம் லிங்க் இருக்கு அப்படின்னாங்க. 100% எல்சி கன்ஃபார்ம்டு ரிவீல்டு அப்படின்னு சொல்லிட்டு தம்ப்நெயில் எல்லாம் போட்டாங்கப்பா. அதுக்கான ப்ரூஃப் 100% ப்ரூஃப்லாம் வர டைட்டில் வச்சாங்கப்பா. அது மாதிரிலாம் நான் நிறைய சொன்னாங்க. அதை நான் நினைச்சு எல்சியும் நினைச்சு வந்தேன்ப்பா. அந்தாலே ஸ்டாண்ட் அலோன் படிச்சு சொன்னான். எல்லா இன்டர்வியூலையும் சொன்னான். கதறி எல்லாம் அந்த மனுஷன் எவன் காது கொடுத்து கேட்டீங்க? நானும் சொன்னேன். இதுலயும் ஆடியன்ஸுக்கு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்னு ஒரு வீடியோ போடும்போது நான் சொன்னது என்னன்னா, தேவையில்லாதலாம் யோசிக்காதீங்க. இது வந்து ஒரு மாஸ் மசாலா ஆஸ்பெக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கமர்ஷியல் படம். ரஜினி சார் இருக்கக்கூடிய டெம்ப்ளேட் ஃபிலிமா தான் எனக்கு தெரிஞ்சு வரப்போகுது. அதுல மேபி இந்த சைஃபை ஏதாவது ஒரு இடத்துல டச் பண்ணலாமே தவிர்த்து டோட்டலாகவே ஆக்ஷன் அண்ட் கமர்ஷியல் ஃபிலிமாக தான் இது இருக்க போகுதுன்னு நான் கிளியராக சொன்னேன். வேணும்னா நம்மளோட பழைய வீடியோஸ் லைக் ட்ரெய்லர் பிரேக் டவுன், அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து பேசின தியரிஸ்லாம் எடுத்து பாருங்கள். எப்பா ஒருத்தனும் என்ன 100%லையோ கல்சியோ கன்ஃபார்ம்ன்றாங்க, விக்ரம் கேமியோன்றாங்க, 100% ப்ரூஃப் அப்படின்றாங்க, என்னென்னமோ பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-15% யூடியூபர்ஸை தவிர்த்து மற்ற எல்லாருமே என்னென்னமோ கதை கட்டினாங்க. ஒரு சில முக்கியமான ஆளுங்க சொன்னதெல்லாம் நல்லபடியாக கிளியராக நடந்தது. லைக் நான் டிலைட் சினிமாஸ், இது மாதிரி ஒரு சில யூடியூப் சேனல்ஸ்லாம் வந்து அந்த படத்துக்கு என்ன நெருக்கமாக இருக்குமோ அதை மட்டும் தான் டச் பண்ணாங்க. தேவையில்லாத விஷயங்கள்லாம் அவங்களோட ட்ரெய்லர் பிரேக் டவுன்ஸ்லேருந்து அப்கமிங் வீடியோஸில் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணாங்க. அதை தான் நானும் பண்ணேன். ஏன்னா எனக்குமே பச்சையாக தெரிஞ்சது அதெல்லாம் இந்த படத்தில் இருக்க போகிறது இல்லை. அதெல்லாம் இடியாப்ப சிக்க கான்செப்ட். அதெல்லாம் ரஜினி சாரை வச்சு ஒரு ஆக்ஷன் கமர்ஷியல் படத்தில் இதெல்லாம் வச்சு பண்ணால் ஆல்ரெடி இருக்கிற கதையை இவங்க எடுக்காமல் நிறைய கொஸ்டின் மார்க் விட்டு தான் இவங்க இந்த படத்தையே முடிச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அதெல்லாம் கொண்டு வந்தால் இந்த படம் வந்து இன்னும் புரியாத ஒரு புதிராக மாதிரி இருந்திருக்கும். என்ன ப்ரோ சொல்கிறீங்க? அதுக்குன்னு வந்து யூடியூபர்ஸ் அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது தப்புன்னு சொல்கிறீங்களா? ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடாது நாங்கள் படம் பார்க்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இருக்கலாம், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கலாம். ஆனால் தேவையில்லாத எக்ஸ்பெக்டேஷனை வளர்த்துக்காதீங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். சரி, இது மட்டும் இல்லாமல் லோகேஷ் கனராஜ்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய டேரக்டர், அவர் நிறைய சர்ப்ரைஸ்லாம் பண்ணியிருக்காரு. அவரோட படத்தை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா கரெக்டான விஷயம் தான். நான் அடுத்து இப்போ அங்கே தான் போகிறேன். ஏன்னா ஒரு டேரக்டர் சைடாக அவர் சைட்லேருந்துமே ஒரு சில தப்புகள் இருக்குது. ஏன்னா அவரை வந்து இப்போது தமிழ் சினிமாவில் நெக்ஸ்ட் லெவல் டேரக்டராக பார்க்குறாங்க. நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பியாண்ட் திங் ஒன்று கொண்டு வருவீங்க, இம்மர்சிவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே வந்து ப்ரீ புக்கிங்லேயே பிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. ஒன்று ஓப்பனாக சொல்லணும்னா, இந்த படத்தோட இவ்வளோ பெரிய ஓப்பனிங்கான காரணம் ரஜினி சார் கிடையாது. ரஜினி சாருக்கான ஒரு பங்களிப்பு எனக்கு தெரிஞ்சு 50% தான். ஏன்னா இதுக்கு முந்தைய படங்களான ரஜினி சாரோட படம் லால் சலாம் அண்ட் ஏன் வேட்டையன், இந்த படங்களோட ப்ரீ புக்கிங்கை கம்பேர் பண்ணும்போது 2 மடங்கு அதிகமாக கூலிக்கு ப்ரீ புக்கிங் முடிஞ்சிருக்கு. அப்படி பார்க்கும்போது இதுக்கு ப்ரீவியஸ் ஃபிலிம் தான் வேட்டையன். அந்த படத்துக்கு கூட இப்படி ஒரு ஓப்பனிங் கிடைக்கல. ஆனால் கூலி படத்துக்கு கிடைச்சிருக்குன்னா நீங்கள் அவ்வளோ ஆன்டிசிபேட்டடான ஒரு டேரக்டராக இருக்கிறீங்க, அவ்வளோ முக்கியமான ஒரு டேரக்டராக இருக்கீங்க, எல்லாரோட கண்ணு உங்கள் மேலே தான் இருக்குது. அப்படி பார்க்கும்போது நிச்சயமாக நீங்கள் கொஞ்சம் ஸ்கிரிப்டில் வேலை பார்த்துருக்கலாம் அப்படின்றதான் என்னோட சின்ன ஒரு வருத்தம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப பிடிக்கும் லோகேஷ் கனராஜ். அவர் சைட்லேயுமே ஒரு சில இடங்களில் தோய்வு இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு செட் பண்ணார். லைக் அந்த வாட்ச்னு ஏதோ ஒன்று இருக்குது, தங்கத்தை கடத்துறாங்க, அந்த சேர்னு ஒன்று இருக்குது, இதை வச்சு ஏதோ ஒரு விஷயம் போகுது. அதில் ஸ்டோரியாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ருதிஹாசனை இவர் சேவ் பண்ணணும், இப்படி ஏதோ நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கான ஒரு பிராக்கெட்டை ஓப்பன் பண்ணிட்டாரு. ஆனால் அந்த பிராக்கெட்ஸ் எல்லாம் அங்கிட்டு செகண்ட் ஹாஃப்ல க்ளோஸ் பண்ணாரான்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு பிராக்கெட்டை மட்டும் தான் க்ளோஸ் பண்ணாரு. ஸ்ருதிஹாசனை காப்பாற்றிட்டாரு, அவ்வளோதான். அந்த சேர் அதுக்கப்புறம் என்னாச்சு, எலக்ட்ரிக் சேரு, அந்த ஒரே ஒரு சீன் செகண்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பொண்ணை வந்து கொல்ல வருவாங்க. பட் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா சார்லி சாரை போட்டு தள்ளிடுவாங்க. அந்த ஒரு சீனுக்கு மட்டும் தான் அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல அந்த சேரே வரும். அதுக்கப்புறம் அந்த சேரே பல பேர் மறந்துட்டாங்க. அதுதான் ஒரு மெயின் சப்ஜெக்டாகவே இருக்கும்னு நினச்சி வந்தோம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. செகண்ட் ஹாஃப்ல அதை அழிச்சிட்டாங்க. தங்கம், அப்புறம் அந்த வாட்ச், அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதுலயும் வந்து ஈடுபாடா இல்லை. இப்படி வந்து தேவையே இல்லாத ஃபுல்லா சேசிங்க வச்சே போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல படம் நகர்ந்துச்சு. அந்த மேன்ஷன், அப்புறம் இங்க ஹார்பர், அதுக்கப்புறம் சைமனோட பிளேஸ், அப்புறம் ஸ்ருதிஹாசன் இருக்கக்கூடிய இடம், அதுக்கப்புறம் இவங்க வந்து அவங்க எல்லாரையும் கொல்றது, இது மாதிரி நிறைய இடங்களுக்கு மூவ் ஆச்சு. பட் செகண்ட் ஹாஃப்ல டோட்டலாவே பல சீக்வன்ஸ் அந்த மேன்ஷன் அதுக்கப்புறம் ஹார்பர் அப்படின்னு சொல்லிட்டு 1-2 இடங்களே ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸே லென்த்தா எடுத்து வச்சாங்க. அது மட்டும் இல்லாம தேவையில்லாத சேசிங் சீக்வன்ஸ், ஷோபின் ஷாரான், ஸ்ருதிஹாசன், இது மாதிரியான
ஒரு சில லேகெல்லாம் செகண்ட் ஹாஃப்ல பயங்கரமா அடிச்சுது. அதெல்லாம் முடிஞ்ச அளவு கொஞ்சம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்தா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு படமா, மேபி கிறிஸ்பான ஒரு படமா மாறி இருக்கும். என் ஃபிளாஷ்பேக்கை கொஞ்சம் எலாபரேட்டா கொடுத்துருக்கலாம். லியோல இருக்கக்கூடிய கதையை நீங்க இல்லாம பண்ணீங்க, இதுலயும் இருக்கு கதை, ஆனா நீங்க அதை முடிஞ்ச அளவு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும்னு ட்ரை பண்ணியிருக்கீங்க. அதுல கூட நீங்க இறங்கி இருக்கலாம். என்ன கேட்டீங்கன்னா ஃபிளாஷ்பேக்ல கூட ஒரு சின்ன டைவர்ஷன் கொடுத்துருக்கலாம். ஏன்னா கிளைமேக்ஸ்ல அது சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. தென் இது மட்டும் இல்லாமல் ஒருத்தரை அசிங்கப்படுத்துனது ரொம்ப கவலையாக போச்சு. லைக் அமீர் கான் பக்கெட்டில் எதுக்குடா தண்ணின்னு கேட்குற மாதிரி தான் ஆகி போச்சு அமீர் கானோட கதை. இதில் எதுக்குடா இவர் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் ரேட்டடும். சர்டிஃபிகேட் எதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரில, அமீர் கானை எதுக்கு கூப்பிட்டு வந்தாருன்னு தெரில. பாவம் அந்த மனுஷன் பீடி கட்டு வாங்கிட்டு மறுபடியும் மும்பைக்கு போயிட்டாரு போல. அவரையும் போட்டு அசிங்கப்படுத்துறாங்க. இப்படி தான் லியோ படத்தில் ஒரே ஒரு சீனில் போட்டு தள்ளி ஒருத்தர் அசிங்கப்படுத்தாங்க, அனுராக் கஷ்யப். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அமீர் கான் சாரையுமே போட்டு இப்படி பண்ணிட்டாங்க. அந்த மனுஷன்லாம் எவ்வளோ ஸ்கிரிப்ட் செலெக்ஷனாக பண்ணக்கூடிய ஒரு ஆள், அவரை வந்து வில்லன் மாதிரி சிரிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த சீன்லாம் பார்க்கும்போது எனக்கு காமெடி ஆயிடுச்சு. எப்படி இருந்தால் மனுஷன் இப்படி பண்ணிட்டீங்களாடா அப்படின்ற மாதிரி ஒரு சில ஃபால்ஸ்லாம் இருந்ததான் செய்யுது இந்த படத்துலையும். பட் இருந்தாலும் ஒரு கமர்ஷியல் படமாக இந்த ஒரு படம் ஒர்க் அவுட் ஆச்சு. நான் ஓப்பனாக ஒன்று சொல்லணும்னா, ஜிபியு படத்தை தியேட்டர் பார்க்குற படம், இது தியேட்டரில் பார்க்குற படம், ஃபேன் ஃபீஸ்டுக்கான ஒரு படம்னு சொல்லிட்டு ப்ரொமோட் பண்ணிங்களா. இது பர்டிகுலராக ஃபேன்ஸ் மட்டும் பார்க்கக்கூடிய படம் இல்லை, கூலி எல்லாரும் பார்க்கலாம். தியேட்ரிக்கல் மெட்டீரியல் இருக்குது, எல்லாராலையும் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஏதோ ஒரு விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டஃப் இந்த படத்தில் இருக்குது. ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஃபிலிம், அதில் எந்த விதமான ஒரு டவுட்டும் இல்லை. பட் இதை தேவையில்லாமல் அந்த ஒரு ஹைப் ஏற்றி அவங்களை டிசப்பாயிண்ட் பண்ணதான் எனக்கு தெரிஞ்சு இது பல பேருக்கு வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி ஆயிடுச்சோன்னு எனக்கு வந்து தோணுது. மற்றபடி இந்த வருஷம் ரிலீஸ் ஆன படங்கள்லாம் கூலி ஏதோ ஒரு விதத்தில் கொஞ்சம் டீசெண்டான ஒரு படம் தான் நான் நினைக்கிறேன். இனிமையாச்சும் தேவையில்லாததெல்லாம் கேட்டு இந்த மாதிரி ஹைப்பெல்லாம் ஏற்றி இல்லாத போலலாம் பரப்பாதீங்கடா டேய். சரி ஓகே, கூலி ஃபீவர் வந்து எனக்கு தெரிஞ்சு அடங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். பலரும் இதை பார்த்து சந்தோஷப்பட்டீங்க, பல பேர் இதை பார்த்து டிசப்பாயிண்ட் ஆனீங்கன்னு நினைக்கிறேன். ஃபைனலாக உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்ன? கூலி படம் நீங்கள் பார்த்துட்டீங்களா, உங்களுக்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா? ஏன்னா எல்லாருமே ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க. எனக்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆச்சு, ஏன்னா பெருசாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போகல. சிலருக்கு இது ஒர்க் அவுட் ஆகலை, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய மிக்ஸ்டாக தான் இருக்குது. என் ஃபேமிலியிலே 2 பேருக்கு பிடிச்சிருந்தது, 2 பேருக்கு பிடிக்கல, அந்த மாதிரி இருந்தது. உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்னன்றதே மறக்காம கேட்கல, கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு மீட் பண்ணுறேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.